ஆமா, வந்தனாக்கு விஷ் பண்ணீங்களா? இப்ப எதுக்கு இப்படி முறைக்கிறீங்க? ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணீங்களான்னு கேட்டது அவ்வளோ பெரிய தப்பா? அத பத்தி பேசுறத கொஞ்சம் நிறுத்துறியா? ஓகே ஓகே ஓகே, ரிலாக்ஸ். ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ இப்படி பேசினா எப்படி கொடுக்கறது? என்னது அது? என்ன? ஏன் இவ்ளோ எக்ஸைட் ஆகுற? கேட்க மாட்டாங்களா பின்ன? சொல்லலன்னா போங்க, எனக்கு ஒண்ணும் வேணாம். ஓ, வேணாமா? நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்ததே போதும், எனக்கு எதுவும் வேணாம். அப்படி சரி, அத நான் உனக்கு காமிக்கிறேன். அப்போ வேணான்னு சொல்றியா பாப்போம். ஆமா, இவர் எப்ப எதை கொடுப்பாருன்னு அப்படியே எல்லாரும் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. எனக்குலாம் ஒண்ணும் வேணாம். அப்படியா? நியாயமா பார்த்தா இன்னைக்கு நீங்க வந்தனாவுக்கு தான் கொடுக்கணும். ஏய், இத பாரு. உனக்கு வேணான்னா விட்டுரு. அவளுக்கு கூட இவளுக்கு கூடன்னு எதுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு வேணாம்ல, சொல்லிட்டல, விடு. அப்புறம் என்ன? அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன், என்னன்னு சொல்லிட்டு போங்க. கேக்கல. என்னன்னு சொல்லிட்டு போங்க. சொல்ல மாட்ட போ. இதெல்லாம் ஏமாத்து வேலை. நீங்க தானே ஆரம்பிச்சீங்க, சொல்லிட்டு போங்க. நான் கூட இதை கொடுக்கல, அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. அதுதான் என்னன்னு சொல்லுங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. இது எங்க வீட்டோட நகை. ஓ, இது அம்மா கிட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்தனா கிட்ட இருந்துச்சு. வந்தனா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் திருப்பி அம்மா கிட்டே வந்துருச்சு. இத உனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. என்ன இழுக்குற? இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, அவங்க கிட்ட இருந்தத நான் இத பாரு பிரியா, சும்மா அத பத்தியே பேசிட்டு இருக்காத, இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஓகே, இது இந்த வீட்டோட நகை, உன்கிட்ட இருக்கிறது தான் முறை. இதை நீ தான் வச்சுக்கணும். ஓகே? இது என்னோடது. கொடு, போட்டு விடுறேன்.